தம்பி என்ன சொன்னாலும் அமுதா சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஆமாண்ண, சும்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அமுதா, இப்படி அழுகிட்டே இருந்தா உங்க அப்பா வந்தது வர நடந்ததை நினைக்காத. நான் இருக்கிறேன். உன் கஷ்ட நஷ்டத்துல கடைசி வரையிலும் பங்கெடுத்துக்கிறேன். அமுதா, அமுதா, என்ன பாரு. உங்க அப்பா நீ எல்லாம் இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? உன்னுடைய விருத்தாந்தம் என்ன? எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லு. அமுதா சொல்லு. எங்க அப்பாவுக்கு 2 பெண்கள் பிறந்தோம். என் தங்கச்சி பிறந்தவுடன் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்களை வளர்ப்பதற்கா எங்க அப்பா படாத கஷ்டமெல்லாம் பட்டார். வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு நாள் உட்காருங்க. என்னய்யா விடுதலைங்க, நீ சொன்ன மாதிரி வந்துட்ட. என்ன முடிவு சொல்ற? என்ன முடிவுங்க? என் சின்ன பொண்ணு இருக்க, இது ஆட்டம் பாட்டம் கூத்துன்னா சின்ன பிள்ளையில இருந்து பிரியம் ஜாஸ்தி. என்னாலையும் இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு காப்பாற்ற முடியல. ஏதோ உங்களிடத்துலயாவது அது நல்லபடியா வளரட்டும்ங்கிற முடிவுக்கு தான் நான் வந்துட்டேன். நீங்க அதை பத்தி நீ கவலைப்படாத. உன் பொண்ணுக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் சொல்லி வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுற. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா பங்கஜா, பங்கஜா, இதுதான் என் பொண்ணுங்க. அம்மா, இவர் நகுனாரு சுருளிமலை. ஆமா, இந்த 2 பொண்ணுங்கள்ல என்னோட அனுப்புற பொண்ணு எதிய? அதுதான் என் சின்ன பொண்ணு. அதுதான் உங்களோட வர்றது. இது அது என் பெரிய பொண்ணு. அதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் கூத்துன்னா பிடிக்காது. பங்கஜம், எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க உனக்கு மனசு வருதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வருத்தப்படாதீங்க. அம்மா, எங்களை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. சந்தோஷமா போயிட்டு வாமா. புறப்படுவா. அப்பா, நான் வரட்டுமா? போயிட்டு வாமா. வாமா, போயிட்டு வா. அமுதா, அழுகாதம்மா. பொண்ணு எங்க போயிடுச்சு? நல்ல வாழ போகுது, கவலைப்படாது. அப்பா, இனிமே நாம் இந்த ஊர்ல இருக்க கூடாது. முதல்ல கடன்காரங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க. வேற எங்கேயாவது போய் பழைக்கலாம். வேற எந்த ஊருக்கு போனாலும் நான் என்ன வேலை செய்து பிழைக்க போறாங்க. கவலைப்படாதீங்க அப்பா, நான் இருக்கேன். ஏதாவது வேலை செய்து உங்களை நான் காப்பாத்துறேன். இதுதான் என் கதை. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி எங்கே என்ன ஏதுன்னு ஒண்ணுமே விசாரிக்கலையா? இல்லை. பாவம், பரிதாபகரமான கதை. அமுதா, எனக்கு பஸ் கம்பெனில மேனேஜர் வேலை கிடைச்சிட்டு. இனிமே நீ எங்கேயும் வேலை செய்து பழைக்கணும். உங்க அப்பா சொன்ன மாதிரி உன்னை என் வாழ்க்கை துணைவையா அடைய முடிவு கட்டிட்டேன். என்ன சொல்ற அமுதா? எதுக்கெடுத்தாலும் படபடன்னு பதில் சொல்லுவேன். இப்பயே மௌனம் சாதிக்கிறேன். என் சந்தோஷம் எல்லாம் எங்க அப்பாவோட போயிட்டு. அப்படியெல்லாம் சொல்லாது. இன்ப துன்பம் வாழ்க்கையில் ஏற்படுறது இயற்கை. இதுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை வேணும். ஏண்டா இல்லை, அந்த பையதான் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேங்கிறான்னா அவன் காத்து உனக்கு அடிச்சிருச்சா? காலங்காத்தால குளிக்கிறதுக்கு வெந்நீர் கூட போடாம எங்கடா போன? குடிச்சது போதும், எலும்பு அடிச்சிருவான் போல இருக்கு. இல்ல, நம்ம வையாஃப்ரியானல்ல, அவர் மக பூங்காவனத்தை மன்னார் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டாங்க. எது புரியுதா? புரியுது. அதுக்கு வெத்தலை பாக்கு வாங்க போனேன். என்னது, வையாபுரி மகளுக்கு கல்யாணமா? அட குட்டா பயல, ஒரு வாரத்தை இதை பத்தி சொல்லலையே. சரிதான், அவன் உயரம் கம்மியான மாதிரி வர வர புத்தியும் கம்மியாகிட்டு வருது போல் இருக்கு. எங்க புது மாப்பிள்ள மாதிரி பெறப்பட்டீங்க? அப்பா, நான் ஒரு அவசர காரியமா போறேன், என்ன தடுக்காதீங்க. இல்ல, உன் கல்யாண விஷயமா சொன்னே, அதை பத்தி என்னடா முடிவு பண்ண? அது விஷயமா தான் போறேன், கூடிய சீக்கிரம் கேள்விப்படுவீங்க. என்னது? அப்பா, நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன், அது சக்சஸ் ஆகணும்னு நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னப்பா யோசனை பண்றீங்க? சொல்லுங்கப்பா.
சொல்லுங்கப்பா, நேரமா அது போகணும்னா. தம்பி எத்தனை தடவை கேட்குது, ஊன்னு சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியா முடியும். போயிட்டு வா. சரி, வரேன்ப்பா. முத்தையா, வர வர இந்த பய என்ன கண்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தம்பிக்கு நல்ல புத்தி வந்துட்டுது. கும்பிட்டான் பாத்தியா? எல்லா பேரும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தா. அமுதா, தம்பி, தாலி கட்டியாச்சு, தனி குடித்தனமும் வந்தாச்சு. இனிமே இந்த வீடு சொந்த வீடாக மாறி அடுத்த வருஷம் தங்க தொட்டுல ஒரு குழந்தை தவழணும். போங்கம்மா. ஏன் நீங்க ஒரு குழந்தைக்கு தாயாக மாட்டீங்களா? என்னத்தா நீங்க? அண்ணி, இப்போதைக்கு குழந்தைங்க மாதிரி உங்க கூடவே இருக்கிறதுக்கு குருவி குஞ்சிய பிடிச்சி கூட்டுல அடைச்சி வச்சிருக்கேன். அண்ணன் இல்லாத நேரத்துல நீங்க அதோட சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க. பெருக்கா பெரிய புத்திசாலிடா நீ. அமதா, இந்த சிட்டுக்குருவிகளை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டாரு. அமரகவி பாரதியார் கூட சிட்டுக்குருவிகளை பத்தி அழகா வர்ணிச்சிருக்காரு. எப்படி அத்தா? மனிதன் சிட்டு பாழணும்னு நினைச்சு, தெய்வமே எனக்கு 2 சிறகுகள் கொடுக்க மாட்டேன், பாழ்பட்ட மனித கூட்டத்தையும் அதன் கட்டுகளையும் நோய்களையும் துன்பங்களையும் பொய்களையும் உதறி எறிந்துவிட்டு இச்சைப்படி வானத்திலே பறந்து செல்ல மாட்டேனா அப்படின்னு உள்ளத்தை தொடும்படியா எழுதியிருக்கார். அத்தா, அதனுடைய சுதந்திரத்தை கெடுத்து இப்போ கூண்டுக்குள்ள எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறோம். அதனால என்ன, உனக்கு துணை வேண்டாம்? அண்ணா, உப்பு புளி மிளகா சாமான்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்கேன். நானே சமைச்சிடவா? வேண்டாம் வேண்டாம், நான் சமைக்கிறேன். நீங்க எல்லாம் சாப்பிடணும். எல்லாம் ஒரே சாப்பாடு தானே அம்மா, எங்க சாப்பிட்டா என்ன, நாங்க போயிட்டு வர்றோம். அத்தா, நம்ம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிகளே 2 பேரு. இவங்க கூட வீட்டுக்கு போயிட்டா இங்க சமைக்கிறதெல்லாம் யாரு சாப்பிடுறது? அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு கூட்டம் வரலன்னு கவலைப்படாதீங்க. எங்க அம்மா வந்தா போதும், உலகமே வந்த மாதிரி. நீங்க 100 பேருக்கு சமைச்சாலும் சரி, அதை தின்னு தீக்கிறதுக்கு நானும் எங்க அம்மாவுமே போதும். டேய், இவருங்கிட்ட பையன போடா பேசாம. தம்பி, நான் வர்றேன்ப்பா. அமுதா, நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. தம்பி கொஞ்சம் முன்கோபி, அதுவும் உனக்கு தெரிஞ்ச விஷயம். அம்மா, புருஷன் கொடியவரா இருந்தால் குடும்பத்திலே என்னைக்கும் குறவே இல்லை. நீ மகாராஜா இருப்ப. நான் வர்றேம்மா. என்ன அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? எல்லாம் நம்ம நன்மைக்கு தான் சொன்னாங்க. சரி, நீ இன்னைக்கு என்ன சமைக்க போற? நீங்க என்ன சாப்பிட போறீங்க? நீ என்ன பதார்த்தம் நல்லா சமைப்ப? நீங்க என்ன பிரியமா சாப்பிடுறீங்க? நீ என்ன சமைப்ப அதை சொல்ல. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது சொல்லுங்களேன். நீ வேம்ப சமைச்சு போட்டாலும் நான் கரும்பா சாப்பிடுவேன். அத்தா, இந்த அன்பு எப்பவும் மாறாதே. அட பைத்தியமே, ஏன் இப்படி அடிக்கடி கேட்கிற? அனாதையா வர பெண்ணுக்கு திடீர்னு ஒரு நல்ல கணவன் கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கை எப்பவும் நீடிக்குமான்னு சதா ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அமுதா, சந்தேகங்கிற வார்த்தை தான் பெண்களுடைய எண்ணத்துக்கு பெரிய இது. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாது. நம்ம 2 பேருக்குள்ள ஏற்பட்ட அன்பின் மேல ஆணையா சொல்றேன், உன்னுடைய எண்ணத்துக்கு மாறா நான் என்னைக்கு நடக்கவே மாட்டேன். இனி என் எண்ணத்துக்கு மாறா நடக்கவே மாட்டீங்களே? நிச்சயமா நடக்க மாட்டேன். அப்படி என்ன நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே ரவுடி கூட்டம், போக்கிரி கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தொடர்பை முதல்ல விட்டுடுங்க. என்ன அத்தா, ஒருத்தர் தன்மை உயரும் போது அவங்க செய்யற தவறையெல்லாம் விட்டுட வேண்டியதுதானே பெருந்தன்மை கழகு. அமுதா, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமுதம்தான். இந்த பணத்தை முதல்ல உன் கையால் இந்த உண்டியல் போ. இது பணப்பெட்டியா மாறி அதுக்கப்புறம் இரும்பு பெட்டி ஆகி பிறகு பாதாள பெட்டியிலே பவுன் பவுனா உனக்காக சேர்க்கணும். இந்த அத்தா, உங்களுடைய பரிபூர்ண அன்பு இருந்தா அதுதான் எனக்கு அழிவில்லாத பவுன். நமக்கு இப்போ எல்லா அந்தஸ்து இருந்தும் ஒரே ஒரு குறை. என்னது? என்னுடைய தாய் தகப்பன்தான் நம்ம கல்யாணத்துக்கு இல்லாம போயிட்டாங்கன்னா மாமாவுக்கும் தெரியாம தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. அதை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். அமுதா, எங்க அப்பா குணம் உனக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நம்ம கல்யாணமே நடந்திருக்காது.
இப்போதான் நம்ம கல்யாணம் முடிஞ்சிடுதே. வாங்கத்தா, நம்ம 2 பேரும் மாமா கிட்ட போய் கால்ல விழுந்து நல்ல வார்த்தை வாங்கிட்டு வரலாம். வேண்டாம் மமதா, நான் ஒரு நாளைக்கு அப்பா கிட்ட போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, அப்போ நான் போய் சமையல் பண்றேன். சரி, நானும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி.